Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரன் சகோதரி யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறோம். பாட்டசன் பிரேயர் ஃபெலோஷிப் சபையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். Praise the Lord. குயவன் கையில் அந்த ஜெப ஐக்கியம் இந்த சபையின் சார்பாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரி யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பதும் கர்த்தருடைய சொத்த கிருபையே. நம் தேவனாகிய கர்த்தர் கடந்த 19 நாட்களும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்தினார். இந்த 20வது நாளையும் காண செய்திருக்கிறார். இந்த ஜூன் மாதம் 3வது கர்த்தருடைய நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். உலகத்தின் காரியங்கள் நிமித்தமாக இந்த பெருந்தொற்றாகிய இந்த கொரோனா வைரஸ் மூலமாய் பாதிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் நிமித்தமாகவும் ஆண்டவரே இந்த தொற்று வியாதி அநேகரை பாதிப்பு நடத்துகிறதுனாலே நம்முடைய அரசாங்கம் நமக்கு போட்ட திட்டத்தின் பிரகாரமாகவே நாம் யாரும் ஒன்று கூடாமல் இருக்கிறோம். அது நிமித்தமாகவே இப்படியாக ஆன்லைன் மூலமாகவும் இந்த ஃபேஸ்புக் லைவ் மூலமாகவும் அந்த யூடியூப் மூலமாகவும் அநேகரை நாம் சந்திக்கிறோம். உண்மையாகவே இந்த நாளில் கூட நாம் இது மிகவும் ஒரு கடினமான காரியமாக இருக்கலாம். இது ஏனென்றால் நாம் இப்படிய சூழ்நிலையிலே சந்திக்க முடியாமல் ஒருவர் நேராக பார்த்து நாம் வாழ்த்து சொல்ல முடியாமலும் நாம் ஒன்றாக கூடி கர்த்தரை ஆராதிக்க சூழ்நிலை இல்லாமலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட நம்முடைய பாதுகாப்பிற்காக நம்முடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் போட்ட திட்டங்களுக்காக அரசு போட்ட கட்டளைகளுக்காக நாம் கீழ்ப்பணிந்து தீர வேண்டும். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கூட இந்த ஆன்லைன் மூலமாக ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது கூட நாம் சிறிது நேரம் கர்த்தரை நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை தொடங்குவோம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தாவே, இந்த அருமையான ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்திலே கூடி வரும்படியாய் கர்த்தர் பாராட்டின இந்த மாபெரும் கிருபைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள தேவனே, நன்மைகளின் நாயகரே, அற்புத தேவனே, அற்புத நாயகரே, உன்னதமானவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்தவர், அவர் வல்லமை நிறைந்தவர், அபிஷேகத்தின் தேவன், அவர் ராஜாதிராஜன், அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் சமாதான பிரபு, நித்திய தேவன், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மதோடு இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனை கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிசயங்களை செருவரேமை துதிக்கிறோம், அற்புத நாயகரேமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான கால வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஆங்காங்கே குடும்பமாக கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வரும்படியாய், கர்த்தருடைய சமூகத்திலே சேர்ந்து கர்த்தாவையும் ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் பாராட்டின இந்த மாபெரும் கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரனும் சகோதரியும் கூட நீங்க ஆசீர்வதிக்கொடமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஆண்டவரே கிருபையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளிட்டு தேவனை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கொடமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, இந்த ஆராதனை நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடி வரையிலும் தேவனுடைய கரம் கூட இருப்பதாக, பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிப்பாக, ஆராதனை ஆசீர்வதிப்பாக. என் தேவனை கர்த்தர் ஆண்டவருமே தொழுது கொள்ள நேரத்தை ஆசீர்வதிப்பாக. கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு பேசும்படியாய் ஆண்டவரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதையும் தேவனை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நல்லவரே, வல்லவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, எங்கள் ஜீவனுள்ள தேவனை கர்த்தர் எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை தாங்கும், எங்களை சுமப்பீராக. உமக்கே நன்றி செலுத்துகிறோம். துதி கான மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து நாம் தொழுது கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் முதலாவது பாடுகிற பாடல் என்னவென்றால்,
துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் தான். அல்லேலூயா. இந்த பாடலை உங்கள் பாடல் புத்தகம் இருக்குமானால் கரங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். துதித்து பாடிட பாத்திரமே துங்கன் இயேசுவின் நாமமிதே என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Father God. துதித்து பாடிட பாத்திரரே துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரரே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே அம்மை ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஏந்தத ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியோடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினியோடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கிந்தத ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா
துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர், வல்லவர். ஹல்லேலூயா. அவர் அற்புத நாயகர், அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. என் தேவனாய் கர்த்தாவே, துதித்து பாடிட பாத்திரமே, இந்த இடத்திலே ஆண்டவரே துதிகளுக்கு பாத்திரர் அவர் ஒருவரே, துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவர் அவர் ஒருவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே நாம் ஒருவரை வாழ்க 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 என்று வாழ்த்த வேண்டும் என்றால் அது நம் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் வாழ்த்துதலுக்குரியவர், அவர் ஆண்டவரே துதிகளுக்குரியவர், அவர் துதிகளுக்கு பாத்திரர், அவர் துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே உமக்கு நன்றி, நன்றி. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வேளையில் கூட ஆண்டவரே அவர் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் நிறைந்தவர், அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவர் பார்த்து கொண்டு ஒவ்வொரு மாதிரி துதிப்போமா, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், என் ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம், என் கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், என் அற்புத நாயகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், என் அதிசய நாயகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு கனத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு சுவாமி, நீர் அற்புத நாயகர், நீர் அதிசய தேவன், நீர் ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தரை எப்பொழுதும் ஆண்டவரே அவருடைய துதி நாவில் எப்பொழுதும் இருக்க வேண்டும், அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவரை போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும், அவரை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரவும் பகலும் அல்ல, எந்த நேரம் ஆண்டவரை அந்தி சந்தி மாலை நேரங்களிலே என் தேவனாய் கர்த்தரை துதிப்பதே நமக்கு உகந்த காரியம். ஹல்லேலூயா. அவர் ஏனென்றால் துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரை துதி எடுக்கும் போது ஆண்டவரே நீ எந்த அளவுக்கு துதித்துக் கொண்டிருக்கிறாயோ உனக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் துதிகளை விரும்புகிறவர். அவர் துதிக்கும் போது ஆண்டவரே அவர் பரத்தை விட்டு ஆண்டவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர். ஆண்டவரே பரலோகத்திலே ஆண்டவரே தேவ தூதர்கள் ஆண்டவரே ஓயாமல் அவர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஓயாமல் துதிகள் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓயாமல் துதிப்போம். ஆண்டவரே ஓ உம்மை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு சுவாமி, என் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், என் தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லவர், என் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் மகிமை மாட்சிமை எப்போதும் நிறைந்தவர். அவர் யார் என்றால் உன்னதமான தேவன், அவர் ஞானம் நிறைந்தவர், அவருக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும். ஏனென்றால் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அவர் என்றும் தொழுது கொள்கிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் யார் என்று பார்த்தோம்னா ஒருவரும் சேர ஒளியிலே கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஒளியினை தந்தவர், நம் இதயத்தில் வாசம் செய்கிற தேவாதி தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் யார் என்றால் ஒளி நிறைவானவர், அருள் நிறைவானவர், அவரை என்றும் தொழுது கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம், அவர் யார் என்று பார்த்தோம்னா அவர் பரிசுத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. அவரை நாம் ஒவ்வொருவரும் அவரை பாதம் பணிந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் சத்திய தேவன், அவர் ஆண்டவர் நித்தியமானவர், கன மகிமைக்குரியவர். ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த நித்திய தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவர் நீதி நிறைந்தவர், அவர் நமக்கு அடைக்கலமானவர், நம்மை ஒவ்வொரு அன்பு கூர்ந்து அன்புவாய் நிறைந்தவர் அவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் என்றும் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும், அவர் ஆராதிக்க வேண்டும். இந்த வேளையில கூட நாம் ஒவ்வொருவரையும் அவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய விலை ஏறப்பட்ட பரிசுத்தமான ரத்தத்தினால என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஐயா, என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்போமா? ஆண்டவரே என் தேவாதி தேவனே, இந்த ஆராதிக்கும் நேரத்தில் என் பரிசுத்தமான தேவனையும் நான் தொழுது கொள்வதற்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய விலை ஏறப்பட்ட பரிசுத்தமான ரத்தத்தினால என்னை கழுவும் ஐயா, என்னை சுத்திகரியும், என் பரிசுத்தப்படுத்தும், என் குற்றம் குறைகளை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என் மீறுதலை மன்னியும். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருப்பேனால் தயவா என்னை மன்னியும் ஆண்டவர், என்னை மன்னிப்பிறாக ஆண்டவரே, என்னை கழுவி வரணும் ஐயா, என்னை சுத்திகரித்தரணும் ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்காக பரிசுத்தப்படுத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வேளையில இந்த பாடலை பாடுவோம். எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பாடல் புத்தகத்திலே, மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவரே. ஹல்லேலூயா. மகிழ்வுடன் உம்மை தொழுது கொள்ளுவோம், பரிசுத்த தேவன் இயேசுவை நாம் பணிந்தே தொழுவோம். ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோமா?
தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஆமென். சேர்ந்து பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். ஒளி நிறைவே ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தி கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். என் தேவனை கர்த்தர் நாம் துதிப்பதே சிறந்தது. அவர் மகிமை மாட்சிமை நிறைந்தவர். அவர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன் அல்லவா? அவர் ஒளி நிறைவல்லவா? உயர்ந்தவர் அல்லவா? ஆண்டவரே, நம்மை ஒவ்வொன்றாலும் உயர்த்தி நம்மை வழிநடத்துகிற தேவன் அல்லவா? இந்த தேவனுக்கு முன்பாக நம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளுகிறோம், நம்மை ஆராதிக்கிறோம், உம்மை அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, உம்மை அன்பு கூறுகிறோம். என் தேவாதி தேவனே, உம்மை அன்பு சிறந்தவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, நீ பரிசுத்தமுள்ள தேவன். எங்கள் பரிசுத்த இயேசுவே, உம்மை பணிந்தே தொழுது கொள்ளுகிறோம், உம்மை பணிந்தே தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உலகம் முதல் எல்லாருடைய நாவுகளும் ஆண்டவர் இயேசுவே ஆண்டவரை அறிக்கை பண்ணும். அவர் முன்பாக எல்லாம் முழங்கால்கள் முடங்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறதே. எங்கள் முழங்கால்கள் முடங்கப்படுவதாக, எங்கள் நாவுகள் இயேசுவே தேவன் அறிக்கை பண்ணுவதாக, பரிசுத்தமான தேவனுக்கு அறிக்கை பண்ணுவதாக, மகிமை தேவனுக்கு அறிக்கை பண்ணுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றியோடு தொழுது கொள்கிறோம். நன்றி நிறைந்த உலகத்தோடு தொழுது கொள்ளும். ஹல்லேலூயா. அவர் ராஜன். ஹல்லேலூயா. ஓயாமல் அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஓயாமல் துதிக்க வேண்டும், அவரை துதித்து அவரை பாட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் வல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் ராஜன், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை நிறைந்தவர். ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் அல்ல ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் சத்துருவை மிதிக்கிறவர், அவர் எதிரிகள் அவன் முன்பாக அடங்கி போவான். ஏனென்றால் இயேசுவே ஜெயிக்கிறவர், அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர். நம்ம கரங்களை தட்டி அவரை துதிக்க வேண்டும். அவர் கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனைகளை அறுப்பார், புதுபலன் தருவார். நாமோ கரங்களை அசைத்து அவர் துதிப்போம். நம் விண்ணப்பத்தை கேட்கிறவர், கிருபை பொழிகிறவர், வாக்கு தத்தம் செய்தவர், நிறைவேற்றி முடிப்பார். நாம் கரங்களை உயர்த்தி அவர் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ அவரை நாம் ஓயாமல் துதிக்கிற நேரம் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் பார்த்தோமானால் ஆண்டவரேப்பா இரவும் பகலும் என்று இல்லாமல் அவரை ஓயாமல் துதித்து கொண்டு இருக்கிறார்கள். உலகம் முழுதுமாக துதித்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் இங்கே பகலிலே துதிப்போமானால் ஆண்டவரே வேற ஒரு தேசத்தில் இரவிலே துதிப்பார்கள், மதிய நேரத்தில் துதிப்பார்கள், பகல் வேளையிலே துதிப்பார்கள், சாயங்காலம் துதிப்பார்கள். அவர் ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் பரலோகத்திலே அவர் ஓயாமல் அவர் பரிசுத்தர் 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 என்று தேவ தூதர்கள் துதித்து கொண்டிருக்கிறார்களே, அந்த துதிகளை தேவன் கர்த்தர் விரும்புகிறவராய் இந்த பூமியிலும் ஓயாமல் அவர் துதித்து கொண்டிருக்கிறோம். இப்போது கூட பாருங்கள், நம்ம 10 மணிக்கு துதிக்கிறோம் என்றால் முன்பாக இருந்து காலை 4 மணி முதல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அதிகாலையிலிருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பகல் முழுதும் அவரே ஆராதிப்பார்கள், துதிப்பார்கள். ஆண்டவரே உலகம் முழுதுமாக நேரம் ஒரு செகண்ட் கூட குறைவில்லாதபடிக்கு அவரை துதித்து கொண்டே இருக்கிறது தான் நம் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் அவர் யார் என்றால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் அற்புத நாயகர். இந்த தேவனை நாம் துதிப்போமா? இந்த பாடலை கூட பாட போகிறோம். ஆண்டவரே, என்ன பாடல் என்றால் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜம் இயேசுவையே. ஹல்லேலூயா. என்றும் பாடு ஓசன்னா ஓசன்னா, என்றும் பாடு ஓசன்னா ஓசன்னா. ஹல்லேலூயா. பாடுவோம் இந்த பாடலை. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடும் என்ற பாடல் எடுத்துக்கொண்டு பாடுவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. இன்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம்,
ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்று ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மிதிப்பாய், சத்துருவை மிதிப்பாய், எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மிதிப்பாய், சத்துருவை மிதிப்பாய், எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டேரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டேரு. ஓயாமல் பாடுவோம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார், புது பலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, நீரோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா 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 பாடு, ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடுவோம் சன்னா ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா 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 பாடுவோம் சன்னா ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் அவர் ஒவ்வொரு நாளும் பாடி துதித்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் துதிகளுக்கு பாத்திரர். ஓயாமல் அவர் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓ, தேவன் அதை தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரை துதிப்பதே சிறந்தது, அவரை துதிப்பதே உகந்த காரியம். ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் நல்லவர் 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 என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நம் ருசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அவர் ருசி பார்த்ததான் அவரை அறிந்து கொள்ள முடியும். நான் ஒரு நாளும் எந்த பொருளையும் ருசி பார்க்காமல் இது உகந்தது, இது சிறந்தது, இது சிறப்பானது என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நாம் ஒரு பொருளை, ஒரு பழங்களை, ஒரு ஆகாரத்தை எடுத்து ருசி பார்க்கும்போது தான் அது சுவையையும் அதோட அருமையும் அதோடைய பலனையும் நாம் சொல்ல முடியும். அதே போலதான் என் தேவ ஜனமே, கர்த்தராகினும் தேவனாகிய கர்த்தர் அவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க வேண்டும். உன் வாழ்க்கையிலே அவரை பிரயோஜனப்படுத்த வேண்டும். அவரோடு நீ வாழ வேண்டும். அவரோடு ஒட்டி நீ உறவாட வேண்டும். தாவீதை போல என் தேவன், என் இரட்சகர், என் கேடகம், என் துருகம், என் தேவாதி தேவன்
என்று அவரை நீ உரிமை பாராட்ட வேண்டும். Hallelujah. சாதாவா ஆண்டவரே என்று கூப்பிடுவதை காட்டிலும் Amen. என் ஆண்டவராக இயேசுவே என்று கூப்பிடுவது எவ்வளவு உகந்த காரியம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம் தேவாதி தேவன், நம் ராஜாதி ராஜன் இயேசு சுவாமியை நாம் இவ்விதமாக தான் உரிமை பாராட்ட வேண்டும். அவர் எனக்குரியவர், அவர் என் சொந்தம், அவர் எனக்கு மாத்திரம் சொந்தம் என்று அப்படியாக அவர் உரிமை கொள்ள வேண்டும். அப்படி அவர் இருதயத்துக்கு ஏற்ற பிரகாரம், அவர் இருதயத்துக்கு ஏற்றவனாய், அவர் இருதயத்திலே நாம் பங்கு கொள்ளவனாய் இருக்க வேண்டும். என் தேவ ஜனமே, கர்த்தரை ஆராதிப்பு என்பது ஒரு உகந்த காரியம், ஒரு உன்னதமான காரியம். ஹல்லேலூயா. அவர் யார் கூப்பிட்டாலும் செவி சாய்க்கிறவர். இதுவரையும் என்னிடத்தில் நீ ஒன்றும் கேட்கவில்லை, இப்பொழுது கேள், நான் உனக்கு தருகிறேன், செய்கிறேன் என்று சொல்லுகிறவர் நம் தேவனாய் தேவன். ஹல்லேலூயா. அவர் யார் என்று சொல்லி பார்த்தோமானால் அவர் மகிமையும் மாட்சியும் நிறைந்தது மாத்திரம். அவர் ஓயாமல் துதிப்பது மாத்திரமல்ல, அவர் துதிகளுக்கு பாத்திரம் மாத்திரமல்ல, அவர் எப்போதும் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர். ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அவர் அந்த உலகத்திலே ஆண்டவரே மலைகள் விலகினாலும் ஆண்டவரே, ஆண்டவர் அவர் கிருபை மாறாதது. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். பர்வதம் பெயர்ந்தாலும் அவர் மாறாத கிருபை நமக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். அவர் தான் அவரை பற்றி சொல்லப்படுகிறது. இயேசுனானா அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் மாறாத தேவன், அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு சுவாமி. என் அற்புத நாயகரே, என் அற்புதமானவரே, என் அதிசயமானவரே, என் ஆலோசனை கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஓயாமல் துதித்துக் கொண்டு இருக்கிறோம், ஓயாமல் பாடிக்கொண்டு இருக்கிறோம். என் அற்புத நாயகரை நான் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புத நாயகருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கிருபை 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 தேவன், இரக்கத்தின் தேவன், அவர் தயவுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். அவர் யார் என்றால் அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. அற்புத நாயகரே, என் அதிசயமானவரே, என் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு சுவாமி. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா. ஒரு பாடலில் பாட போகிறோமா? அது என்னென்றால் மலைகள் விலகினாலும் மாறாதும் கிருபை, பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் மாறாதும் கிருபை, மலைகள் விலகினாலும் மாறாதும் கிருபை. ஹல்லேலூயா. அவர் யார் என்றார்? நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. ஹல்லேலூயா. அவர் கிருபையால் என்னை நீர் கண்டீர், கருணையால் என் கரம் பிடித்தீர், நிர்மூலமாக என்னை காத்தீர், நீதம் என்னை நடத்தினீர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த பூமியில் உயிர் வாழும் வரையிலும் உம் நாமம் துதித்திடுவேன். இயேசுவே, நீரே என் ஆசை, நீரே என் எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரேப்பா. பூமியில் உயிர் வாழும் வரையிலும் உம் நாமும் துதித்திடுவேன், உம்மையே துதித்திடுவேன். நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரேப்பா. இந்த பாடலை நாம் பாட போகிறோம். ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் மாறாதும் கிருபை, பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் மாறாதும் கிருபை. இந்த பாடலை பாட போகிறோம். Thank you Jesus. Hallelujah. மலைகள் விலகினாலும் மாறாத உன் கிருபை. Thank you Lord. Hallelujah. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் Yes Jesus. மறையாத உன் கிருபை. மலைகள் விலகினாலும் மாறாத உன் கிருபை. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மறையாத உன் கிருபை. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே, நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீ நல்லவர், நல்லவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. கிருபையால் என்னை நீர் கண்டீர், கருணையால் கரம் பிடித்தீர், நிர்மூலமாகாமல் காத்தீர்,
கிருபையால் என்னை நீர் கண்டீர், கருணையால் கரம் பிடித்தீர், நீர் மூலமாகாமல் காத்தீர், நீதாம் என்னை நடத்துகின்றீர். நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. பூமியில் உயிர் வாழும் வரையில் உன்னாமம் துதித்திடுவேன். இயேசுவே என் ஆசை எல்லாம் நீரே நீதானையா. பூமியில் உயிர் வாழும் வரையில் உன்னாமம் துதித்திடுவேன். இயேசுவே என் ஆசை எல்லாம் நீரே நீதானையா. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. மலைகள் விலகினாலும் மாறாத உன் கிருபை, பர்வதங்கள் நிலை பெய்தாலும் மறையாத உன் கிருபை. நீ நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீ நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீ நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீ நல்லவர் நல்லவர் நல்லவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, அவர் வல்லவரே, அவர் மகிமை மாற்றி நிறைந்தவரே. ஹல்லேலூயா. அவர் கிருபையின் தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. ஓ மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ராஜாதி ராஜாவை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் கர்த்தாதி கர்த்தாவை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் வல்ல தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் மகிமை தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் அற்புத நாயகரை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் அதிசயமான தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கே துதி கணத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திர கணத்துக்கு பாத்திரரா இருக்கிறே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீ நல்லவரா இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நீ வல்லவரா இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நீர் ஆண்டவரே அற்புத நாயகரா இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்களை நேசிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர், நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்காக தம் ஜீவனையே கொடுத்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டவராய் ரத்தம் சிந்தினவராய் தம் ஜீவனையை கொடுத்து ஆண்டவரே நம்மை பசுத்த ஜாதியை அழைத்தவராய், பசுத்தத்திற்கு அழைத்தவராய், நித்திய ஜீவனுக்கு அழைத்தவராய் ஆண்டவரே, அவர் மாறாத வாழ்க்கைக்கு அழைத்தவராய் ஆண்டவர் இருப்பதற்காக சோதனை பண்ணுவோம். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் ஆண்டவரே ஆண்டவரே அவர் கிருபை மாறாதது, அவர் கிருபை மாறாதது, அவர் கிருபையின் எப்போதும் மாறாதது. நம் பலவீன நேரத்திலே பலன் தருகிறவர், சோர்ந்து போகிற நேரத்திலே நமக்கு சுகம் தருகிறவர், சுகவின நேரத்திலே சுகம் தந்து நடத்துகிறவர், உன் ஆறுதலை அளிக்கிறவர், அன்பை தருகிறவர், ஆண்டவரே பலத்தினால் இடை கட்டுகிறவர். அந்த தேவன் அவர் துதிகளுக்கு பாத்திரர், அவர் துதிகளுக்கு பாத்திரர். ஓ மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஓ யாமல் மை துதிக்கிறோம், மகிமை மாட்சியும் நிறைந்தவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மலைகளை விலகினாலும் ஆண்டவரே விலகாதவரே, நீ நல்லவர் நல்லவராக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கே ஆண்டவரேப்பா எங்களுடைய எல்லா விதமான கன மகிமையை செலுத்துகிறோம். இந்த ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் தேவனுடைய கிருபை விளங்கட்டும்,
தேவனுடைய இரக்கத்தையும் தயவும் நிரப்புவீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நல்ல தேவனே, உமக்கு நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல நாங்களுமே நோக்கி கதறிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நடத்துகிறவர், எங்களை வழி நடத்துகிறவரே, ஓ எங்க அற்புத நாயகரே, ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. Thank you Jesus. ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேஜஸ்டி ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மகிமை தேவனே, மாட்சிமை தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். நல்லவர் வல்லவர் நன்மையின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரேப்பா. ஓ thank you Father God. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீ மகிமை பாத்திரர், நீ கனத்துக்கு பாத்திரர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஒருமனப்பட்டவராய் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் இப்போது மாட்சிமை அவரை தொழுவது கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரே துதிக்கும் மகிமை வல்லமையும் இயேசு ஒருவருக்கே. அவர் மாட்சிமை ராஜ்யம் அதிகாரம் பாய்கின்றதே மக்களுக்கே. ஹல்லேலூயா. இயேசு நாமம் மேலாக உயர்த்திடுவோம். வாருங்கள், உயர்த்திடுங்கள் இயேசு ராஜனை. மாட்சிமை தொழுவோம். அவர் மாட்சிமை மரித்தார், அவர் நமக்காகவே மகிமை நிறை ராஜாவாக. ஹல்லேலூயா. மாட்சிமை, worship is and majesty, worship is majesty. Unto Jesus be all glory. Hallelujah. ஒரு கோரஸை நாம் பாட போகிறோம், பாடி முடிப்போம். Hallelujah. Thank you Lord. Majesty. Thank you Jesus. Worship His majesty. Yes, amen. Unto Jesus be all glory, power and praise. Majesty, kingdom, authority, flow from His throne unto His throne. His anthem raised. So exalt, lift up on high the name of Jesus. Magnify, come glorify Christ Jesus the King. Majesty, worship His majesty. Jesus who died, now glorified, King of all kings. Jesus who died, now glorified, King of all kings. So exalt, lift up on high the name of Jesus. Magnify, come glorify Christ Jesus the King. Majesty, worship His majesty. Jesus who died, now glorified, King of all kings. Jesus who died, now glorified, King of all kings. மாட்சிமை தொழுவோம் அவர் மாட்சிமை. துதி மகிமை வல்லமையாம் இயேசுவுக்கே. மாட்சிமை
வாழ்கின்றதே தம் மக்கட்கே கீதத்தோடே வாழ்கின்றதே தம் மக்கட்கே கீதத்தோடே இயேசு நாமம் மேலாகவே உயர்த்திடுவோம். வாருங்கள் உயர்த்திடுங்கள் இயேசு ராஜனை, மாட்சிமை தொழுவோம் அவர் மாட்சிமை. மரித்தார் அவர் மகிமை நேரே ராஜா இன்றே. மரித்தார் அவர் மகிமை நேரே ராஜா இன்றே. அவர் மகிமை நிறை ராஜா இன்றே. உயிர்த்தாரவர் மகிமை நிறை ராஜா இன்றே. தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்கு உயிர்த்து, நீ ராஜாதி ராஜன், நீ தேவாதி தேவன், நீ வரப்போகிறவர். நன்றியோடு துதிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒவ்வொரு ஆசீர்வதி நடத்தும். இந்த ஆராதனையை மகிழ்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவனுடைய துதி கனமை உமக்கு செலுத்தி ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த அருமையான வேளையிலும் கூட உங்களை ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். நாம் இப்போதும் கூட ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். நாம் முதலாவது ஜெபிக்க போகிற ஒரு காரியம் என்னவென்று பார்த்தோமானால், இந்த வேளையிலும் ஆண்டவரே, நம்ம தேசத்திலே ஒரு சமாதானத்தை கர்த்தர் அருளும்படியாய், நம்ம தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், நம்ம தேசத்திலே அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாம் இந்த வேளையில நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விசை கூட தி பாட்டர்ஸ் அண்ட் பிரேயர் ஃபெலோஷிப் சபையின் சார்பாக உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். குயவன் கையில் ஆண்டவரேப்பா சபையின் சார்பாக உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் ஜெபிக்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம தேசத்திலே சமாதானம் உண்டாகும்படியாய், நம்ம தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், தேசத்திலே சேமத்தை உண்டாக்கும்படியாய் இந்த கர்த்தர் ஜெபிப்போம். எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் தயவுநிதியின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரின் தேசத்துக்காக வருகிறோம். இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்திய தேசத்தின் மீது உம்முடைய கிருபை பொழியப்படுவதாக. இந்த தேசத்தை தேவனுடைய கர்த்தர் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஆண்டவரேப்பா ஒவ்வொரு ஜனங்களையும், ஒவ்வொரு அன்பு சகோதரியும் சகோதரியும் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு குறைவின்றி நிறைவாக அவரை ஆசீர்வதிப்பாராக. நிறைவான ஆண்டவரை கிருபை தந்து நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் அவரை ஆசீர்வதிக்கிறோமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய திரு கரத்திலே ஒவ்வொரு ஒப்புக்கட்டும். தேச சேமம் உண்டாகட்டும், தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும். இந்த தேசத்திலே ஆண்டவரேப்பா நன்மைகள் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரேப்பா. விசேஷமாக இந்த தேசத்திலே எல்லா பாவ கட்டுகளையும் சாப கட்டுகளையும் நீக்கப்படுவீராக. பாவத்திலும் சாபத்திலும் இருக்க ஜனங்களை ஆண்டவரேப்பா பெரிய வெளிச்சத்தை கண்டு விடுவிக்கப்படுகிறார்கள். அந்த பெரிய ஒளியாகிய என் தேவனுடைய கர்த்தர் இயேசுவே மெய்யான ஒளி என்பதை அறியத்தக்கதாக மனக்கண்கள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவன் அறிந்து கொள்வதற்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பாராக. நம்ம கர்த்தரை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையிலும் பிறந்த நாளை காணுகிறவர்கள், திருமண நாளை காணுவதற்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. கிருபையில பிதாவே, ஆண்டவரேப்பா இந்த ஐக்கியத்திலே கலந்து கொண்டிருக்கிற
ஆண்டவரே ஜெபத்தில் கலந்து கொள்ள ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரியும் ஆசீர்வதிப்பாராக. சிறியவர்கள் பெரியவர்கள் யார் இருந்தாலும் ஆசீர்வதியும். இந்த வாரத்திலே ஆண்டவரே பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கமாக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வருடத்தை நீர் ஆண்டவரை கூட்டி கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலே அவர்கள் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டு பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை அபிரிதமாக ஆசீர்வதியும். திருமண நாள் காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கமாக ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் கூட ஆண்டவரே யாராவது ஆண்டவரேப்பா எத்தனையோ குடும்பங்களிலே ஆண்டவரேப்பா வியாதியிலே பலவீனத்தில் இருப்பார்கள், அவங்களை கர்த்தர் சுகம் அளிக்கும்படியாக ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரேப்பா யாராவது ஆண்டவரேப்பா சுகவீனத்திலே பலவீனத்தில் இருப்பார்களானால் இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு செல்லட்டும். இந்த வார்த்தை புறப்பட்டு செல்லட்டும். உம்முடைய அபிஷேகம் புறப்பட்டு செல்லட்டும். யாரெல்லாம் பலவீனத்தில் ஆண்டு வியாதியில் இருக்கிறார்களோ, சிறிய பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் யாராக இருந்தாலும் இப்பொழுதே கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு சென்று கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு சென்று ஆண்டவரே தெய்வீக சுகத்தையும் வல்லமை ஓரும் பெற்றுக்கொள்ளட்டுமே சுநாமத்தினால. கர்த்தர் கிருபை பாராட்டுவராக. ஆசீர்வதியும் சுகம் பெற்றுக்கொள்ளட்டுமே சுநாமத்தின். கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. இந்த கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியம் செய்வராக. இயேசு மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்முடைய தேசத்திலே ஆண்டவரே அநேக இடங்களிலே மூன்றாவது அலை என்று சொல்லுகிற வியாதி கூறுகள் கொரோனா சில இடங்களில் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் முறியடிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே நம்முடைய தேசத்துக்கு மூன்றாவது அலை வராமல் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே இப்பொழுதும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டவரே இந்த எத்தனையோ காரியங்கள் நமக்கு இப்போ உதாரணமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த லாக்டவுனிலே ஆண்டவர் நாம் இதை ஆண்டவரே தேவையில்லாமல் பயன்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே நாம் மீண்டுமாக ஆண்டவரே எந்த விதமான ஆண்டவரே மீண்டும் பிரச்சனைக்குள் கொரோனா வைரஸிலே பாதிப்புள் அதிகமாக போகாதபடிக்கும் யாரையும் தொடாதபடிக்கும் காத்துக்கொள்ளும்படியாய் இந்த வேளையை நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இப்போதும் கொரோனா வைரஸ் என்ற கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டுள்ள தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு அன்பு சகோதரனையும் அன்பு சகோதரிகளையும் ஒரு கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த தேவனுடைய கர்த்தர் இப்போதே அவளை சுகமாக்கணுமா ஜெபிக்கிறோம். அவரை சுகம் தந்து நீ ஆசீர்வாதமாக ஜெபிக்கிறோம். அவருடைய பலங்களை நீக்கப்பட்டு பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் தந்து வழிநடத்துவராக, ஆசீர்வதிப்பராக நம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவர் இந்த மூன்றாவது அலை என்று சொல்லுகிற இந்த பொல்லாது ஆண்டவர் இந்த தீங்கு வராதபடிக்கு எங்க தேசம் முழுவதும் காத்துக்கொள்கிறாங்க. இந்த தேசம் முழுவதுமாய் கர்த்தரை காத்துக்கொள்ளமா ஜெபிக்கிறோம். இந்த தேசம் முழுவதும் இந்த கொரோனா மூன்றாவது அலை வராதபடிக்கு நீங்க தடை பண்ணுங்க ஆண்டவரேப்பா. நீங்க நினைத்தால் தடை பண்ண முடியும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. இப்பொழுதே செய்வீராக. இப்போது அற்புதம் அடையாளங்கள் செய்வீராக. ஆண்டவரே இந்த தொற்று வராதபடிக்கு ஜனங்களை காத்துக்கொள்வீராக. ஒவ்வொரு சிறிய பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் யாராக இருந்தாலும் இதுல அகப்படாதபடிக்கு என் தேவனுடைய கர்த்தரை காத்துக்கொள்ளும் ஆண்டவரேப்பா. தேவனுடைய கர்த்ததாமே எல்லா மரண பயங்களும் எடுத்து போடும். மரணம் இந்த கொரோனா வராதபடி காத்துக்கொள்ளும் நான் ஜெபிக்கும். விசேஷமாக ஆண்டவரே அன்பு சகோதர சகோதரிகள், ஆண்டவரே நம்முடைய ஜனங்களும் ஆண்டவரேப்பா இதை ஆண்டவரேப்பா இதோ என்று உதாரணமாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஆண்டவரை கண்டிப்போடு ஆண்டவரேப்பா எல்லோரும் ஆண்டவரை பாதுகாப்பாய் அரசாங்கம் கொடுக்கிற உத்தரவுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நடக்கத்தக்கதாக தேவனகத்தை கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். வீணாக வெளியே போய் சுற்றாதபடிக்கு ஆண்டவரே தன்னைத்தானே காத்துக்கொள்ளும்படியாய் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு ரத்தம் ஜெபி, இயேசு ஜெபி நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையில் கூட தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விஷயம் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த பாட்டர்சன் பிரேயர் ஃபெலோஷிப் சபையாக சார்பாக உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். இந்த நாளிலும் நாம் ஏறெடுப்புகிற ஒரு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று பார்த்தோமானால் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகம் புத்தகம், யாத்திராகமம் புத்தகம் 19வது அதிகாரம் நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு இதை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாத்திராகமம் 19:5. எக்ஸோடஸ் சாப்டர் 19 verse 5. இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு
என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். If you will obey my voice in deed and keep my covenant, the ye shall be a peculiar treasure unto me above all people, for all the earth is mine. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு சகோதர சகோதரி, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்கள் நீங்கள் எனக்கு சொந்த சம்பந்தாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல இந்த வார்த்தை மோசேக்கு தேவனுடைய கர்த்தர் கொடுத்த கட்டளையின் இந்த 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமானால், இஸ்ரவேல் புத்திரர் தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். இந்த சீனாய் வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் எல்லாம் பிரயாணப்பட்டு ஒரு சீனாய் வனாந்தரத்தில் வரும்போது அதில் தேவனுடைய கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். மோசேயை அழைத்து, நீ மோசேயே, நீ ஏறி மலை மேல் ஏறி வா, நான் உன்னைக்கு சில இந்த யாக்கோபின் வம்சத்தாருக்கு சில காரியங்களை சொல்ல போகிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய கர்த்தர் மோசேயை அழைத்து அவர் சீன மலை மேலே வரவழைத்து காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், யாரும் இந்த சுற்றி மலையடைய யாரும் வரக்கூடாது, நீ மாத்திரம் வருவாயாக, உன்னிடம் நான் பேச போகிறேன். இந்த ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும், என் ஜனங்கள் எப்படியாக வாழ வேண்டும், எதை அவர் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கற்று சொல்ல போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியாக தேவனுடைய கர்த்தர் மோசேயை அழைத்து தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்கிற வார்த்தை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில், இப்பொழுதும் நீங்கள் என் உடன்படிக்கையை கை கொள்கிறானால் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக 4ஆம் வசனத்திலே தேவனுடைய கர்த்தர், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னென்றில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய கர்த்தர் நம்ம அழைத்த அழைப்பும் நம்மை சுமந்த காரியங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளையும் அவர் நம்ம வாழ்க்கை செய்த அற்புதங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் இந்த வசனத்தை கேட்கும்படியாய், நம்மை ஒருவரை பார்க்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின இந்த கிருபை மாறாதது. இன்று நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் இது கர்த்தருடைய சுத்த கிருபை. இந்த ஒரு புதிய நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி, இந்த 2021ஆம் வருடத்திலே இந்த கர்த்தருடைய நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் அமரும்படியாய் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதுவே கர்த்தர் நம்மை ஒரு கழுகு சுமப்பது போல நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இத்தனை நாளுக்குமே சுமந்து வந்தனே, எகிப்தியர் கைகள் விடுவித்து காத்து கொண்டனே என்று தேவனுடைய கர்த்தர் அவர் எடுத்து கூறி, உங்களை காத்த நான் நீங்க என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு அவர் சொல்லி தருகிறார். இதைத்தான் இந்த யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை, நல்ல கவனிங்க, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் 2 காரியம் நமக்கு கற்றுத் தருகிறார். முதலாவது, மை வாய்ஸ் மை கவனன்ட், என் வாக்கு என் உடன்படிக்கை. இது மற்ற மனுஷனுடைய வாக்கு கிடையாது. ஏதோ ஒரு மிருகத்தின் சத்தம் அல்ல, ஏதோ ஒரு பெரிய ராஜாவோட சத்தம் அல்ல, இது பெரிய அதிகாரியோட சத்தம் அல்ல, இது ஒரு பெரிய ஒரு சொந்த தகப்புடைய சத்தம் அல்ல. இது யாருடைய சத்தம் என்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையை படைத்த இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, வாக்காக இருக்கிறது, அவருடைய சத்தமாக இருக்கிறது. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், என் வாக்கு. அது மாத்திரமல்ல, இரண்டாவது சொல்லுகிறார், என் உடன்படிக்கை. ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கிறார்.
the covenant. அவர் சொல்றார் my voice and my covenant. இதை நீங்க ஒபே பண்ணுவீர்களானால் obey my voice and my covenant. நம்ம வந்து தேவனுக்கு இந்த சத்தத்தை கேட்டு அவர் சொன்ன உடன்படிக்கையை நாம் செய்து கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து செய்வோமானால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னோமானால் அவர் மூன்றாவதாக சொல்லுகிறார், எனக்கு சொந்த சம்பந்தாயிருப்பீர்கள். இதில் போடப்படும் என்றால் என்னவென்றால், எனக்கு சொந்த மை பெக்குலியர் பீப்புள். அதாவது இதை எப்படி சொல்லாமன்றா, இது என்னுடைய சொத்து, என்னோட புதையல், எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நீங்க சொத்தாக இருக்கீங்கள். அதாவது பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம வந்து ஒரு பெக்குலியர், we are special people, we are special people front of God. நம்ம இயேசுவின முன்பாக அவருடைய கரத்திலே ஒரு விசேஷித்தமான ஜனமாக இருக்கிறோம். அன்பு தேவ ஜனமே, இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த உலகம் முழுதும் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். பாருங்க, நான் ஒரு ராஜா வீட்டில் இருக்காங்கன்னு வைங்களேன், ராஜா அரண்மனையில் அநேக ஜனங்கள் இருப்பாங்க. ராஜா அரண்மனையில் வந்து எவ்வளோ ராஜா ராணி, அவருடைய பிள்ளைகள், வேலைக்காரர்கள், அரண்மனை காவலாளர்கள், அது மாத்திரமல்ல எத்தனையோ அவர் பாதுகாப்பாளர்கள், முக்கியமானவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. இவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த அரண்மனையிலே யாருக்கு முக்கியத்துவம் உண்டு என்றால் அந்த ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு, ராஜாவுடைய சொந்த இரத்த பந்தங்களுக்கு, ராஜாவுடைய சொந்த ஜனத்துக்கென்று ஒரு மாறுபட்ட ஒரு அவங்களுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு நன்மைகள் உண்டு. ராஜாவுடைய பிள்ளை இளவரசர் வரார் என்றால் அவருக்கென்று தனிப்பட்ட ஒரு அதிகாரம் உண்டு. ராஜாவுடைய ஒரு படைத்தளபதி வருகிறார், ராஜாவுடைய பெரிய அதிகாரி கூட உடனால் வருகிறார், அவருக்கு வேலைக்காரர்களை மற்றவங்களும் ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அதே நேரத்தில் ராஜாவுடைய பிள்ளை வருகிறார் என்றால் அந்த அதிகாரி காட்டிலும் விசேஷித்த ஒரு மரியாதை உண்டு. ஸ்பெஷல், இதுதான் சொல்லப்படுது, விசேஷித்த ஒரு ஸ்பெஷல், ஒரு விசேஷ சம்பந்தா இருப்பீர்கள். The peculiar people, peculiar ஜனம் என்று சொல்லுவாங்க. அதுதான் நம்ம கர்த்தர் கொடுக்கிறார். அன்பு தேவ ஜனமே, இந்த இடத்துல நாம் 3 காரியங்களை பார்க்க போகிறோம். என் வாக்கு, மை வாய்ஸ், என் உடன்படிக்கை, மை கவர்னன்ட், என் சொந்த சம்பந்தா, மை பெக்குலியர் பீப்புள். இந்த 3 காரியங்களை நாம் கொஞ்சம் அதிகமாக இதை வந்து நாம் பார்க்க போகிறோம். அவருடைய சத்தத்தை, அவருடைய வாய்ஸ் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் நடப்போமானால் நமக்கு கொடுக்க ஒரு பெரிய ஆசீர்வாதம். எடுத்துக்கொள்ளுவோம். யாத்திராகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்பு எக்ஸோடஸ் சாப்டர் 16 verse 26. யாத்திராகமம் 16:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற முதல் வசனம், நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு. நல்லா கவனிங்க, அவருடைய வாக்கை எப்படி கேட்கணுமா? உள்ளதை உள்ளபடி கேட்க வேண்டும். நம்ம ஏதோ வந்து கொஞ்சம் கேட்டுட்டு கொஞ்சம் விட்டுறக்கூடாதுங்க. நம்ம கர்த்தர் எச்சரிப்போம் சொல்லுகிறார், நமக்கு கவனிக்கும்படியாக சொல்லியிருக்கிறார், இது நமக்கு ஆசீர்வாதமாக சொல்லுகிறார். இது நாம் எடுத்துக்கொள்ள விதத்தில் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 15:26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளை செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால். அவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க, நீ அப்படி கை கொண்டால் அவர் என்ன செய்வார்? நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வர பண்ணேன். காரணம் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவ ஜனமே, இந்த வசனத்தை சற்று கவனிப்போம். அவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. அப்போ நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையை
ஒரு உதாசீனமாக கேட்கக்கூடாது. முதலாவது நாம் கற்றுக்கொள்ள ஒரு காரியம், வேதம் என்ன கற்றுத்தருகிறது, கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனமாக கேட்கக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய பார்த்தோமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு மதிப்பே இல்லாமல் போய்விட்டது. கர்த்தர் வார்த்தையை மதிக்கவே மாட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது என்று அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேக ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அன்பு தேவ ஜனமே, சபை ஆராதனை இப்பொழுது மூடப்பட்டு இருக்கிறது. சபைகளில் ஆராதனை இல்லை. சபைக்கு ஆராதனைக்கு வாருங்கள் என்று சபை எல்லா திருச்சபைகளும், உலகம் முழுதும் தான் சொல்லுகிறேன், எல்லா திருச்சபைகளும் நாம் நேரம் ஒன்று வைத்திருப்பார்கள். காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, காலை 5 மணி, 4 மணி எல்லாம் வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்தோமானால் 8 மணி ஆராதனை, 9 மணி ஆராதனை, 7 மணி ஆராதனை, கரெக்டாக 6:50 போகிறவர் உண்டு. முன்பாக ஒரு 10 நிமிடம் முன்பாக போகிறவர் உண்டு. ஒரு சிலர் இருக்கிறார்கள் சரியான நேரத்துக்கு போகிறவர் உண்டு. ஒரு சில கூட்டம் உண்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து கூட வருவர்கள் உண்டு. எத்தனையோ காரியங்கள் உண்டு. இது உலகம் முழுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது அநேகருக்கு இது பொருந்தும், இது எனக்கும் பொருந்தும். ஆனால் வேற ஏதாவது உலக பிரகாரமான காரியம் இருக்குமானால் 8 மணி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்குது என்று சொன்னாங்கன்னா உலக பிரகாரமான காரியத்துக்கு 7:45 போய் முன்னாடி உட்கார்றவங்க உண்டு. உலக பிரகாரமாக எடுத்துக்கொள்ளப்பான ஒரு சினிமா காட்சின்னு எடுத்துக்கொள்ளுவோம். அநேகர் பார்ப்பது கிடையாது, அநேகர் பார்ப்பது சில. அது ஒரு 8 மணிக்கு 6 மணிக்கு இருந்தா எல்லாரும் எத்தனை மணி இருப்பாங்க, 7:30 மணிக்கு போய் உட்காந்துருப்பாங்க. காரணம் அந்த கதை பாதியில் உட்காந்தா தெரியாது, முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆர்வம். அதே போல் ஒரு ட்ரெயின் பிடிக்க போகணும், 8 மணி ட்ரெயின் என்றால் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 7:50 7:45 இருப்போம். ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது, எப்படி போய் பிடிக்கணும், எந்த சீட்டு தேடணும், இவைகளெல்லாம் இருக்கிறது. கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ஆனால் இன்று உலகம் என்று ஆகிவிட்டது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது, கர்த்தருடைய வார்த்தை கேட்பதிலே முக்கியத்துவம் இல்லை. அது கர்த்தருடைய சத்தத்தை வார்த்தை கேட்பதிலே உதாசீனமாகி விட்டார்கள். கர்த்தர் வார்த்தை எங்கேயோ கேட்குது, நம்ம என்னதை கேட்கிறது, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாரும் அப்படியாக இல்லை. 100ல் ஒரு 10% தான் இந்த மாதிரி குறைவா இருப்பாங்க. 90% கர்த்தர் வாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அந்த 10% மக்கள் கூட அதை விடக்கூடாது. அந்த 10% மக்கள் கூட ஆண்டவர் கர்த்தர் வார்த்தைக்கு உதாசீனமா இருக்கக்கூடாது. அந்த 10% மக்கள் கூட இதை கவனிங்கள். 90% உண்மை உத்தமா இருந்தால் மாத்திரம் போதாது. தேவன் அதை மாத்திரம் விரும்ப மாட்டார். நம் தேவனை கர்த்தர் முழுமையின் தேவன், அவர் நிறைவானவர். அவர் 100% என் பிள்ளைகள் சத்தத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறவர். இதற்காக தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை நீ கவனமாய் கேட்டு, நீ கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேராக வரும்போது, பிரசங்க விடையில் என்று கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தையை கேட்கும் போது, இது எந்த திருச்சபையாக இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலும், இது கேட்கிறவர் கவனிக்க யாராக இருந்தாலும் சொல்லுகிற வார்த்தை, இந்த வார்த்தை நானாக எனக்காக இருந்தாலும் எல்லாருக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்ய வேண்டும். அப்படி என்றால் அது ஆப்போசிட் என்ன? செம்மையான பொல்லாங்கு. கர்த்தருடைய வார்த்தை மட்டும் கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன், அது நல்லா இருக்குது, அவர் சொன்னார், எல்லாம் சொன்னாரு, அப்படி கேட்டுட்டு ஒரு தீமையான காரியம், பொல்லாங்கான காரியம் செய்வதை கர்த்தர் ஒருபோதும் விரும்புவர் அல்ல. கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன? நீ அவர் சத்தத்தை வார்த்தையை கேட்டு அவர் எதிர்பார்க்கிற காரியம் செம்மையானதை செய்ய வேண்டும். அப்படி என்றால் செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய நியமங்களை கை கொண்டு அதன்படி நடக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். அல்லேலூயா. அப்போ அநேக ஒரு கேள்விக்குறி,
அப்போ வந்து எனக்கு வியாதி வர்றதுனால வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதனால வந்துச்சா? இருக்கலாம். அது எல்லாருக்கும் பொருந்துங்க. ஏன்னா பரிசுத்த வேதாகமம் சொல்லுவதை நான் சொல்லுகிறேன். பரிசுத்த வேதாகமம் சொல்லுவது அது இருவரும் கருக்குள்ள பட்டயம், கேட்கிறவனை வெட்டும் பேசுறவனை வெட்டும். அப்படி எனக்கு ஒரு பலவீனமோ வியாதியோ எனக்கு வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு அப்போ நான் தான் காரணம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, செமையாய் செய்வது மாத்திரமல்ல, அந்த கட்டளைகளுக்கு நியமங்களுக்கு நீ என்ன பண்ணணும்? கை கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கை கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்ற பயப்படாதன்னு சொன்ன என்ன பண்ண? பயப்படாத கூடாது. பயப்படாதே சொன்னாரே என்று சொல்லிட்டு நீ பயந்துகிட்டு இருந்தீன்னா பயம் உன்னை பற்றி கொள்ளும், பயத்து நிமித்தம் வியாதி உன்னை பற்றி கொள்ளும். இதுதான் சத்தியம். கர்த்தர் சொல்ற நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதேன்னு சொன்னா திகையக்கூடாது. என் கூட இருக்கிறன்னு விசுவாசிக்கணும். நீ நம்பணும். அதை விட்டுட்டு நீ வந்து நல்லா ஜனத்தோடு இருக்கும்போது கர்த்தர் என்னோடு இருக்கிறார், பயமா இருக்கிற பயமே இல்லை, பயமே புறமே போய்விட்டது சொல்லிட்டு ஒரு இரவுல நீ இருளில் நடக்கும்போது நீ பயப்படக்கூடாது. இருள் நடக்கும்போது ஐயோ இந்த இருளில் நடக்கிறனே எனக்கு என்ன நேருமோ என்று நினைச்சுன்னா நேர்ந்துடும். எனக்கு ஒன்று நேராது. என் தேவன் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு துணையா இருக்கிறார், என் துணையால் என்னோடு வருகிறார் என்ற நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் நீ கை கொண்டிருப்பாயானால் உன்னை ஒன்றும் நெருங்காது. அன்பு தேவ ஜனமே, நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு ஊழியக்காரர் ஒரு காடு வழியாக அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த பக்கம் போகும்போது அந்த கிராமக்காரங்க சொல்றாங்க, நீங்க வந்து இந்த காடை கடந்து நீங்க சீக்கிரமா கடந்து போய்விட வேண்டும். நீங்க இல்லை என்றால் உங்களை சுற்றி வந்து அநேக கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து விடுவார்கள். சரி, அவர் வந்து கடந்து போகணும். நேரம் கடந்து விட்டது, இருள் சூழ்ந்து விட்டது. நான் ஒரு புத்தகத்தில் வாசித்ததை சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரர் என்ன செய்தார்? ஆண்டவரே நான் கடந்து போக வேண்டும், என்னை சுற்றி ஒன்றுமே பண்ண முடியல ஆண்டவர் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் அவர் என்ன பண்ணாராம்? ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு. ஒரு கூடாரம் போட்டு விட்டு ஆண்டவரே நான் கூடாரத்தில் தங்குகிறேன், எந்த விதமான மிருகமோ எந்த விதமான பொல்லாதொரு கைகளை விலைக்கு காத்துக்கொள்ளும். ஆண்டவரே உங்கள் தேவ தூதர்களை எனக்கு நீ சொன்னீரையா, பட்டை தேர்ந்து உமக்கு பாதுகாப்பாக இருப்பான்னு சொன்னீரே, ஆண்டவரே உங்களுடைய தேவ தூதர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் படுத்து உறங்கி விட்டார். அன்று இரவு அதை பார்த்து உண்மையாகவே அது கொள்ளைக்காரர்கள் அந்த வழியாக வந்து அதை பார்த்து அவர் கொள்ளை அடிக்க வேண்டும் என்று வகை தேடுகிறார்கள். ஆனால் அவளால் கொள்ளை அடிக்க முடியவில்லை. அவர் பயந்து அடித்து நொறுங்கி ஓடிவிட்டார்கள். ஓடிவிட்டு இவரை கண்காணித்து கொண்டே இருந்தாங்க. எப்படியாவது நம்ம இவ்வளோ பாடுகிட்டு நல்லா விடிந்த பிறகு காலையிலே வந்து பார்த்தால் அவரிடம் அவர் ஒரு காட்சியை கண்டு வந்து சொல்ல வருகிறார்கள். ஏன்பா நீ நீ இப்ப தனியா தான் இருக்கிற, ஆனா நீ நைட்டு உன்னை கொள்ளடிக்க வந்தோம், உன்னை சுற்றி பட்டை எதுக்கொண்டு பயங்கரமான ஆட்கள் இருந்தாங்களே அவங்களாம் எங்க அன்பு கேட்டாங்க. ஏங்க யாருமே கூட நான் தனியா தாங்க வந்திருக்கிறேன். இல்ல இல்ல நாங்க இரவுல பார்த்தோம், உன்னை சுற்றி பட்டை மேய்ந்து கொண்டு பயங்கரமான பெரிய பெரிய ஜாம்பவனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். யார் அவங்க? அப்ப சொன்னாரு, எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கிறேன். ஆனால் என் பரிசுத்த வேதாகமும் உண்மையை சொல்லுகிறது. நீ உன்னோடு நான் இருக்கிறேன், நீ பயப்படாது என்று சொல்லுகிறார். நான் உன்னிட்ட விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக ஆயுதம் வாய்க்காது என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு முன்பாக நான் பட்டையும் ஏந்து தேவத்தோடு இருப்பான்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு முன்னாடி அவங்க தான் இருந்திருப்பாங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன், அதுதான் ஜெபம் பண்ணிட்டு படுத்துன்னு சொன்னான். என் அன்பு தேவ ஜனமே, அந்த ஜனங்கள் இந்த கொள்ளைக்காரர்கள் இதை கேள்விப்பட்டு, இல்லை நாங்கள் இரவிலே பார்த்தவர்கள் முன்னோடு இப்ப இல்லையே, எங்கே அவர்கள் கேட்கும் போது இதைதான் வேதாகமம் கற்றுத்தந்தது என்று சொல்லும் போது அவர்கள் உண்மையாகவே கீழ்ப்படிந்தார்கள், அவர் மனம் மாறினார்கள். அன்பு தேவ ஜனமே, அந்த தேவ மனுஷன் கர்த்தருடைய மனுஷன் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் வார்த்தை அது விசுவாசித்து அவன் வந்து அதை தம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக கொண்டு வந்தான். அவன் பாடமாக கொண்டு கற்றதை அவன் செய்தான். என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், என் முன்பாக நிற்கிறார் என்று இருக்கிறார், விசுவாசித்தான். அதன்படியே அவன் காக்கப்பட்டான். அன்பு தேவ ஜனமே, எகிப்திற்கு ஆண்டவர் வரப்பண்ணே வியாதி ஒன்று வரப்பண்ணேன் என்று சொன்னவர் வார்த்தை சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. என் வாக்கு கர்த்தர் வார்த்தை நீங்க கேட்கும் போது நீங்க சுகம் அடைவீர்கள், சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இதுதான் ஆசீர்வாதம்.
கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்றால் என்னவென்றால், அவரே உன் பரிகாரி, நானே உன் பரிகாரியே. கர்த்தர் பரிகாரியாக கர்த்தர் நமக்குள்ள வரும்போது எந்த வியாதியோ எந்த பலம் நம்ம நெருங்காது, சுகவனம் நெருங்காது. ஏன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு சொன்னார், என் உடன்படிக்கை, மை கவனன்ட், என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால். முதலாவது, நீங்க என் வாக்கை உள்ளபடி கேட்க வேண்டும், கவனமாய் கேட்டும். இரண்டாவது, என்னுடைய உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் நீங்க உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அது என்ன ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்க போகிறோம். அது என்ன ஆசீர்வாதம் என்று பார்த்தோமானால், சங்கீதம் 132:12 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 132:12. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 132:12 வசனம் நான் வாசிக்கிறேன். சாம் சாப்டர் 132:12. உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவஜனமே, முதலாவது நாம் பார்த்த ஒரு வார்த்தை என்னவென்றால், கவனமாய் கேட்டு, லிசன் கேர்ஃபுல்லி. கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொன்னால், என் வாக்கை நீங்கள் கவனமாய் கேட்பீர்களானால் ஆசீர்வதிக்கப்படுவாய். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் குமாரர் என் உடன்படிக்கையை நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால். முதலாவது பார்த்தோம், அந்த வார்த்தைக்கு நம்ம கவனமாய் கேட்க வேண்டும். இரண்டாவது, காத்து நடந்தால். நீ காத்து நடந்தாயானால் வசனம் சொல்கிறது, அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உங்க சிங்காசனம் வீட்டிருப்பார். இந்த ஆசீர்வாதம் என்ன என்றால் பார்த்தோம்னா, எவர் மோர், என்றென்றைக்கும் உன்னை உன் சந்ததி சந்ததியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுதான் ரகசியம். இந்த தாவீதுக்கு சொல்லுகிறார், என் உடன்படிக்கையை, உன் குமாரர் என்ன பண்ணுமா, என் உடன்படிக்கையை, அது மாத்திரமல்ல நான் போதிக்கும் சாட்சிகளையும். அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் நம்முடைய வேதாகமத்தில் பார்த்தோமானால் அநேக நமக்கு சாட்சிகளை சொல்லியிருக்கிறார். வேதத்தில் இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய நம்ம வேதத்தில் வாசிக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, தாவீது, சிம்சோன் என்று தொடர்ந்து வாசித்து கொண்டு, யோசுவா என்று வாசித்து கொண்டே போகிறோமே. கர்த்தருடைய சீஷர்கள், எத்தனையோ வேதத்தில் கதாபாத்திரங்களை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ தேவ தாசர்கள், ஆண்டவரையப்பா, தீர்க்கதரிசிகள், ஏசைக்கே என்று எத்தனை தீர்க்கதரிசி, எலியா, எலிசா என்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இதுல ஒரு ரகசியம் என்னவென்றால், நமக்கு சொல்லப்பட்ட சாட்சிகள், இப்படிப்பட்ட உடன்படிக்கை மாத்திரமல்ல, கர்த்தர் வேதாகமத்தில் சொல்லிய சாட்சிகளையும் நாம் கவனமாய், நல்ல கவனிங்க, நாம் சாட்சிகளையும் காத்து நடந்தால் என்ன பண்ணணுமா, காத்து நடந்தால் நாம் என்றென்றைக்கும் சிங்காசனம் வீற்றிருப்பார்கள். அப்படி என்ன என்று பார்க்கும்போது, அநேகருடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, கீழ்ப்படியாமல் போய்விடுகிறார்கள். இந்த கீழ்ப்படியாமல் ஏற்படுகிறது என்ன ஏற்படுகிறது என்றால், அவர் கொடுக்கப்பட்ட சந்ததியை விட்டு விலகி விடுகிறார்கள். ஆபிரகாம் என்று சொல்லப்பட்ட உடனே நமக்கு ஞாபகம் அவருடைய சந்ததி ஈசாக்கு என்று சொல்ல சந்ததி யாக்கோபு. இப்படியாக தேவனை கர்த்தர் தம்முடைய சந்ததிகளை அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய உடன்படிக்கையை அவருக்கு கீழ்ப்படியாமல் போன அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அவர்களை குறித்து நமக்கு வேதம் கற்றுத்தருகிற சாட்சியை நாம் மிகவும் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. இதைதான் நமக்கு வேதாகமம் நமக்கு சொல்லி தருவதை நம்ம கவனிக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் இதை பார்க்கும்போது, ஏலி என்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தார்.
அவர் ஏலியோட மகன்கள் கர்த்தருக்கு ஏலி பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு பின்பாக அவருடைய மகன்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஏலியோட பிள்ளைகள் அவர் பொல்லாத வழிகளிலே, அவர் தவறான வழிகளை அவர்கள் செய்ததினாலே அந்த இடத்திலே சாமுவேல் என்ற ஒரு மகன் தீர்க்கதரிசியாக வரப்பட்டார் ஏலி என்ற ஸ்தானத்திலே. ஆனால் ஏலி மகன்களோ அவர் பொல்லாங்கு செய்ததினாலே அவர் கர்த்தராலே அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். அருமையான தேவ ஜனமே, நாம் இது முக்கியமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனால் இந்த கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை, கர்த்தர் சொன்ன உடன்படிக்கையை நாம் கேட்டு நடக்கும்போது கர்த்தர் அவனை படிப்படியாக ஆசீர்வதிப்பார். ஆனால் அவருடைய உடன்படிக்கையை கேட்காமல், அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமல் போகிறவருடைய வாழ்க்கை பரிதாபத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. அநேகர் சொல்லுவாங்க, அநேக ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் சில பேர் சொல்லுவாங்க, ஊழியக்காரர் பிள்ளைகள் படிப்படியாக ஊழியத்துக்கு வருகிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் சில இடங்களை பார்க்கும்போது ஊழியக்காரர்கள் நல்லா உகந்து நல்லா இருப்பார்கள், அவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காரியங்கள் தவறி போனதுனால அந்த ஊழியத்தை விட்டு விலகி போய்வார். அவருக்கு அந்த கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தவறி விடுகிறது. காரணம் என்னவென்று பார்த்தோமானால், அவர்கள் கர்த்தர் சொன்ன உடன்படிக்கையை அவர் காக்காமல் போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளைக்கு மாத்திரமல்ல, உன் குமாரரின் உடன்படிக்கையை நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அது மாத்திரமல்ல, அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும், இதுதாங்க நம்ம கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், எவர்மோர் என்றென்றைக்கும் உன் சிங்காசனில் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் தாவீதுக்கு எப்படி சொல்றார் தெரியுமா? உண்மையாய் ஆணையிட்டார். அது மாத்திரமல்ல, அவர் தவற மாட்டார். கர்த்தர் வாக்கு கொடுத்தால் அவர் மாறாது. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் மாறாது. அன்பு தேவஜனமே, நேரம் இல்லாததுனால இதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். நாம் கர்த்தர் உடன்படிக்கையும் அவர் சாட்சியம் காத்து நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை மாத்திரமல்ல, அவர் உடன்படிக்கையும் காத்து நடக்க வேண்டும். அப்பொழுது நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுவோம். அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்ளுவோம். அவர் சொல்ற உண்மையாய் ஆணையிட்டார், அவர் கட்டளையிட்டார். கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான், அது ஒருபோதும் மாறவே மாறாது. என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை குடும்பமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய தலைமுறைக்கு தங்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு தலைமுறை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த தலைமுறை பிரேக் எப்போது ஆகிறது? இந்த தலைமுறை எப்போ உடைக்கப்படுகிறது என்றால், அவர் உடன்படிக்கைக்கும் அவர் சாட்சிக்கும் நம்ம விரோதமாக எழும்பும் போது, அதை நம்ம கீழ்ப்படியாமல் போகும்போது அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். அன்பு தேவ ஜனமே, உன் பிள்ளைகளின் பிள்ளையை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நடத்துங்கள். மூன்றாவதாக கடைசி நாம் பார்க்க போகிறோம், எனக்கு சொந்த சம்பந்தா இருப்பீர்கள். அப்போ கர்த்தரும் சொந்த சம்பந்தமா இருப்பீர்கள் என்றால் நாம் எடுத்துக்கொள்வோம். உபாகம் புத்தகம் 26ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நான் வாசிக்கிறேன். Deuteronomy chapter 26 verse 18 and 19. உபாகமம் 26:18-19. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளபடி எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பீர்கள் என்றும், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த பெரிய ஆசீர்வாதங்க, இந்த ஆசீர்வாதத்தை போல எந்த ஆசீர்வாதமும் கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, நீ என்னுடைய கட்டளையெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். அல்லேலூயா. முதலாவது அவர் சொன்னா, எனக்கு சொந்த சம்பந்தா இருப்பீர்கள், யூ ஆர் மை பெக்குலியர் பீப்புள். என்னங்க இதுல ஆசீர்வாதம் இருக்கு என்று பார்த்தோம்னால்,
அவர் சொன்னதை நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த பயன்படுறதுக்கு அவர் சொன்ன பாருங்க, எனக்கு இப்போ நான் கர்த்தரும் பாருங்க, உனக்கு வாக்கு கொடுத்து அவர் கொடுக்குற வாக்கு தத்தத்தை நாம் என்ன பண்ணுமா, அவர் சொல்லியிருக்கிறபடி அப்படி நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டான். முதலாவது நம்ம பார்த்தோம் என்னவென்றால் கவனமாய் கேட்க வேண்டும். இரண்டாவது அவர் நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நான் அவருடைய எப்படி இருக்கணுமா, அவருடைய உடன்படிக்கை பாருங்க காத்து நடந்தால். முதலாவது நாம் கவனமாய் கேட்க வேண்டும், இரண்டாவது காத்து நடக்க வேண்டும், மூன்றாவது நம்ம கொடுக்க வேண்டும் என்றால் அவர் கட்டளைகளை கை கொண்டால். நம்ம என்ன பண்ணுமா, கட்டளை கொண்டோம். எல்லாமே யார்கிட்டங்க இருக்குது? இந்த மூன்று சொல்லப்பட்ட யார்ட்டமா இருக்குது? நம்மகிட்ட தாங்க இருக்குது. இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில் கர்த்தரும் எனக்கும் உள்ள உறவு காத்து நடக்க வேண்டும். நான் அது மாத்திரமான கை கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அப்போ யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்குது. தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பர்சனலா நானும் அவரும். எனக்கு நடுவில் மத்தியஸ்தர் யாரும் கிடையாது. எனக்கு எந்த பாஸ்டர் மத்தியஸ்தர் கிடையாது, எந்த ஊழியக்காரர் கிடையாது, தாய் தகப்பன் கிடையாது. நமக்கு சொல்லிட்டாங்க, கற்றுக் கொடுத்துட்டாங்க. கர்த்தர் வார்த்தை வேதாகம் நம்ம கயத்தில் இருக்குது. நானும் என் இயேசுவும், நானும் என் பிதாவாகிய தேவனும், நானும் என் பரிசுத்த ஆவியானவரும் என்ற ஒரு ஐக்கியத்தில் வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய கட்டளைகளை கை கொண்டால் முதலாவது எப்படி எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். எப்போ சொந்த ஜனமாய் இருப்பாய். அடுத்தது சொல்றார், நான் உண்டு பண்ணினேன் எல்லா ஜாதிகளையும் பார்க்கணும். பாருங்க, நான் உண்டு பண்ண எல்லா ஜாதிகளையும் பார்க்கணும். நீ எப்படி இருப்பியா? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அல்லேலூயா. இதை தான் சொன்னேன். We are the special people. We are special people in front of God. We are special in God's hand. கர்த்தருடைய கரத்திலே நாம் விசேஷத்தவர்களாக இருக்கிறோம். நாம் விசேஷமானவர்கள். நான் சொல்ல, எங்களுடைய ஊழியத்தின் பெயர் த பாட்டர்ஸ் சன், த குயவன் கையில். அநேகர் கேட்டாங்க, குயவன் கையில் இருக்கிற நொறுக்கப்படுமா? கிடையாதுங்க. You are special. கர்த்தர் உன்னை விசேஷமாய் வளைந்து கொள்வார். உன்னை விசேஷமாய் கர்த்தர் உருவாக்குவார். உன்னை விசேஷமான பொருளாய் பயன்படுத்துவார். உன்னை விசேஷமான கருவி அவனை எடுத்து காட்டுவார். இதுதான் சொல்லப்படுகிறது. உன்னை புகழ்ச்சியிலும் உன்னை கீர்த்தியிலும் உன்னை மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. We are special in God's hand. கர்த்தருடைய கரத்திலே நம்ம விசேஷமானவர்கள். அன்பானவர்களே, கர்த்தரால் மாத்திரமல்ல, அவர் சொன்னது காரியத்தை வாசித்து பாருங்கள். பின்பாக நான் சொன்னபடியே உன் தேவனை கர்த்தர் எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பரிசுத்த ஹோலி பீப்பிள். மூன்றாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், முதலாவது கர்த்தர் பரிகாரி, ஹீல், உன்னை சுகமா. இரண்டாவது எவர் மோர், என்றென்றைக்கும் உன்னை வைப்பார். மூன்றாவது ஹோலி பீப்பிள், பரிசுத்தமான ஜனமாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நன்மை செய்வார். மூன்று ஆசீர்வாதத்தை பார்த்தோம். கர்த்தர் நமக்கு பரிகாரியான தேவன். இரண்டாவதாக பார்த்தோம், நம்ம என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வைத்திருப்பார். மூன்றாவதாக பார்த்தோம், எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அன்பு தேவ ஜனமே, அவர் உன்னை எப்படி, மறுபடியும் அவங்க சொல்லுகிறேன், அவர் எல்லா ஜாதிகளையும் பார்க்கலும் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணும். இந்த ஆசீர்வாதம் உனக்குரியது. இந்த ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எடுத்துக்கொள்ளுவதும் இதை பெற்றுக்கொள்ளுவதும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீ காத்துக்கொள்ள வேண்டும். நீ கவனமாய் இருக்க வேண்டும். கவனமாய் கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தர் உடன்படிக்கையும் நீ கை கொள்ளும் போது கர்த்தர் பெரிய காரியங்களுக்கு செய்வார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே பூமி, ஆண்டவரே அது பூமி என்னுடையது என்று சொன்னார். உண்மையாகவே கர்த்தருடைய பூமியில நாம இருக்கிறோம். ஆண்டவரே, உண்மையாக வசனத்தை வாசம், பூமி அது நிறைவும் கர்த்தருடையது, உலகம் அதில் குடிகளும் கர்த்தருடையவைகள். எல்லாமே கர்த்தர், பூமி அது நிறைவும் கர்த்தருடையவர்களாக இருக்கிறது. நாம் கர்த்தருக்குரியவர்கள். அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பயன்படுத்துவார், நம்ம ஒவ்வொருவரும் இருப்பார். ஜெபிப்போமா? எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.
இந்த வேளையிலும் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் மாறாதது. ஆண்டவரே, நாங்கள் கவனமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உம்முடைய உடன்படிக்கையை நான் காத்து நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை ஆண்டவரே நாங்கள் கை கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது எங்களை மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியாக வைப்புன்னு சொன்னீரே, நீங்கள் வைக்கப்போது நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான கால வேளையிலே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஒப்புக்கட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருத்தரும் உடைய கரம் இருப்பதாக, உடைய கிருபை இருக்கிற தயவு இருப்பதாக. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு விட்டு விடாதபடிக்கு, உடன்படிக்கை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கும் உடைய உடன்படிக்கைக்கும் நாங்கள் செவிசாய்த்து கை கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபைத்தான். எங்களை விசேஷமாக வைப்பில் சொன்னீரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய கர்த்தர் நாங்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறோம். எங்களை பயன்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். இதை கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வதியும். ஒவ்வொரு வேதும் உடைய கரமும் கிருபையும் இருக்கும் தயவு இருக்கட்டும். பலத்தனத்தை கட்டுகிறாங்க. ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவே தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலம் கர்த்தர் வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிப்பு விலைக்கு மீட்டு உன்னை கிருபினாலும் விரக்தனாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமான உன் வயது திரும்ப வாதுவை போல் ஆகிறது. ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். உங்களோட பழக. காட் பிளஸ் யூ. இன்று இரவு 9:30 மணிக்கு ஆண்டவரே இதே ஃபேஸ்புக்குமாக இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இதில் கலந்து கொள்ளுங்கள். 9:30 மணிக்கு இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பை அழைக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.